தேவ ஜனத்துக்கு பெரும் ஆபத்து. எழுந்து நிற்பார் பரத்தில் இயேசு கிறிஸ்து. மிகாவேல். ஜீவ புஸ்தகத்தில் நாமம் உண்டானால் விடுதலை உண்டு, உயிர்த்தெழுதலும் உண்டு. ஊழியம் செய்வோருக்கு உன்னதமான ஒளிமயமான ராஜ்யமும் உண்டு, நட்சத்திர கிரீடமும் உண்டு. முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு என்று கட்டளை பெற்றான் தானியேல். மிகாவேலையும் கண்டான் தரிசனத்தில் இதக்கேல் ஆற்று தண்ணீர்களின் மேல். ஆச்சரியமான காரியங்கள் எப்போது முடியும் என்றான். இரு வானதூதரில் ஒருவன் இரு கரம் உயர்த்தி காலங்கள் அரைக்காலம் செல்லும் என்றார் இறைவன். பொருள் புரியாமல் புலம்பினான் தானியேல். நீ போகலாம் என்றான் கேப்ரியேல். தானியேலின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் புதையல் போல் முத்திரிக்கப்பட்டது. முடிவு கால தொடக்கத்தில் ஞானவான் கூட்டம் அந்த முத்திரையை உடைத்தது. அன்றாடம் அகற்றப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு அமர்த்தப்பட்டு 1290 ஆண்டுகள் சென்றது. 1335 ஆண்டுகள் கழித்து காத்திருந்து கரை சேர்கிறவன் பாக்கியவான் என்றது தூதனின் குரல். நித்திய வாழ்வின் நிச்சயத்துடன் நித்திரைக்கு போனான் தானியேல். எனக்கும் நித்தியம் உண்டு எனும் நிச்சயம் கொண்டு வாழ்வோம் நாமும் இங்கே தானியேல் போல். இதுவே தானியேல் 12ஆம் அதிகாரம்.